சரி, நம்ம லேசர் டயோடு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ லேசர் டயோடு அது பேர்லேயே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டயோடு, அந்த டயோடு என்ன பண்ண போகுது, லேசர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ அந்த டயோடை நம்ம என்ன சொல்லுவோம்னா லேசர் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி. ஸோ லேசர் டயோடுனா என்ன? இட் இஸ் எ ஸ்பெஷலி ஃபேப்ரிகேட்டட் பிஎன் ஜங்ஷன் டயோடு. அது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு. இட் எமிட்ஸ் லேசர் லைட் வென் இட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஸோ எல்இடியில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, எல்இடியில் நம்ம என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸ்னால் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கரண்ட்டு கொடுக்குறது. ஸோ எல்இடியில் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணமுடில நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் வேஸ் இங்கே வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணமுடில உனக்கு லேசர் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ லேசர் டயோட்னா என்ன? இட் இஸ் அ ஸ்பெஷலி ஃபேப்ரிகேட்டட் பிஎன் ஜங்ஷன் டயோட். இட் எமிட்ஸ் லேசர் லைட் வென் இட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஃபார்வர்ட் டைரக்ஷனில் கரண்ட் கொடுக்கும்ல உங்களுக்கு லேசர் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ ஏதாவது பிரின்சிபல் பார்ப்போம். ஸோ பிரின்சிபல் வந்து when a PN junction is forward biased, the electrons from the N region and holes from the P region crosses the junction. ஓகேவா, ஸோ ஜங்ஷனுங்கிறது என்னது? ஜங்ஷனுங்கிறது இந்த ரீஜன் தான். இங்கே நடுவில் டாட்டடாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிஎன் ஜங்ஷன். ஓகேவா, ஸோ பிஎன் ஜங்ஷன் வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ண முடியல. எலக்ட்ரான்ஸ் வந்து என் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பி ரீஜனுக்கும் அண்ட் பி ரீஜனில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து என் ரீஜனுக்கும் வர ட்ரை பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த பிஎன் ஜங்ஷனில் உங்களுக்கு மீட் ஆகும். ஸோ மீட் ஆனால் ஆகும், தே ரீகம்பைன் வித் ஈச் அதர். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், இருக்கிற ரெண்டுமே சார்ஜஸ் தான். ஸோ இங்கே வந்து இந்த ஜங்ஷனில் தே ரீகம்பைன் and during the recombination laser light is emitted. ஓகே, ஸோ இந்த ரீகாம்பினேஷன் ஆனதுக்கப்புறம் இங்கே நமக்கு லேசர் லைட் வந்து வெளியில் வருது. ஜங்ஷன்லேருந்து லேசர் லைட் வந்து உங்களுக்கு எமிட் ஆகுது. ஓகேவா, சரி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அண்ட் அதோடைய ஒர்க்கிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? த லேசர் டயோட் consists of two layers such as p-type semiconductor and n-type semiconductor. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேயர் இருக்குது. ஒரு p-type மெட்டீரியலும் ஒரு n-type semiconductor மெட்டீரியலும் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? the metal electrodes are connected to the upper surface. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கரண்ட்டு தரணும் இல்லையா? ஸோ கரண்ட் தரணும் அப்படின்னா என்ன ஆகணும், உனக்கு பேட்ரி கனெக்ட் பண்ணணுன்னா ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் நீ வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டெர்மினலில் வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறோம், பி டைப் மெட்டீரியலோடைய அப்பர் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் பி டைப் மெட்டீரியல், இதோட அப்பர் சர்ஃபேஸ்னால் இது தான். ஓகேவா, ஸோ அந்த அப்பர் சர்ஃபேஸில் ஒரு எலக்ட்ரோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, அதே மாதிரி லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த என் டைப் மெட்டீரியலில் ஒரு எலக்ட்ரோடு. ஸோ இதான் என் டைப் மெட்டீரியல்லையோ லோவர் சர்ஃபேஸ் இது தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எலக்ட்ரோடு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேலை பண்ணுறீங்க? த சர்ஃபேஸஸ் ஆர் வெல் பாலிஷ்டு. ஓகே, ஸோ சர்ஃபேஸஸ் வந்து என்னென்னா இந்த சர்ஃபேஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, பி டைப் மெட்டீரியலுடைய பாட்டம் சர்ஃபேஸும் என் டைப் மெட்டீரியலோடைய அப்பர் சர்ஃபேஸஸ் தான் சொல்கிறாங்க இங்கே. ஓகே, ஸோ சர்ஃபேஸஸ் ஆஃப் வெல் பாலிஷ்டுங்கிறது பி டைப் மெட்டீரியலுடைய லோவர் சர்ஃபேஸும் என் டைப் மெட்டீரியலோடைய அப்பர் சர்ஃபேஸ் தான். ஓகே, ஸோ இது ஏன் ரொம்பமாக பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ரீகாம்பினேஷன் ரேட் ஆகும்ல அது வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்ல என்ன ஆகும், உங்களுக்கு எலக்ட்ரான் ஹோல் பேரோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு லேசர் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சர்ஃபேஸை பாலிஷ் பண்ணுறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுறோம், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி இஸ் கனெக்டட் டு த பி மெட்டீரியல். பாசிட்டிவ் பேட்ரி வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம், பி மெட்டீரியல்லையும். அதே மாதிரி நெகட்டிவ் வந்து என் மெட்டீரியலில். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் வந்து கனெக்ஷன். த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி இஸ் கனெக்டட் டு த பி டைப் மெட்டீரியல். நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி இஸ் கனெக்டட் டு த என் டைப் மெட்டீரியல். ஓகேவா, சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒர்க்கிங் எடுத்துக்கலாம்.
ஸோ ஒர்க்கிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேண்ட் கேப் டயக்ராம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேண்ட் கேப் டயக்ராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன செய்யணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, when the PN junction is forward biased, the electrons and holes are injected to the PN junction. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் வந்து கொடுக்கும்ல, எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு N டைப்பில் இருக்குது அண்ட் ஹோல்ஸ் வந்து P டைப்பில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஜங்ஷனில் போய் மீட் ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கோம். when the PN junction is forward biased, electrons and holes are injected to the PN junction. Next, a large number of electrons and holes are accumulated at the conduction band and valence band. A large number of electrons and holes are accumulated. accumulatorனா present. ஓகேவா, ஸோ அந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த கண்டக்ஷன் பேண்டில் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் வேலன்ஸ் பேண்டில் என்ன இருக்கும், உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன ஆகுது, லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ஆர் அக்யூமுலேட்டட் அட் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். ஸோ டிஃபால்ட்டாக கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸும் வேலன்ஸ் பேண்டில். சரி, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னது, டியூ டு இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ். நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், these electrons move from conduction band to valence band. ஓகே, ஸோ கண்டக்ஷன் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வேலன்ஸ் பேண்டில் மூவ் ஆகும். ஓகே, கண்டக்ஷன் பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்டில் மூவ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, டியூரிங் த ரீகாம்பினேஷன் லேசர் இஸ் எமிட்டட். ஓகே, ஸோ ரீகாம்பினேஷன் ஆகும்னா என்ன ஆகும், உங்களுக்கு லேசர் லைட் வந்து எமிட் ஆகும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து, the polished surface of PN material reflects the light internally until enough photons are generated. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறோம். ஓகே, நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து P டைப்போடைய பேஸையும் N டைப்போடைய அப்பர் பார்ட்டையும் நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறோம்னு சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில். the surfaces are well polished. ஓகேவா, ஸோ ஏன் வந்து பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, the surfaces are well polished. ஏன் பாலிஷ் பண்ணுறோம், நம்ம வந்து P டைப் மெட்டீரியல் வந்து N டைப் மெட்டீரியலையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எதை, லைட்டை இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் பண்ணி இனஃப் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், எக்கச்சக்கமான ஃபோட்டான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சர்ஃபேஸை பாலிஷ் பண்ணுறோம். when all photons have same frequency, they emit at PN junction. ஸோ நமக்கு ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிரோன்னே உங்களுக்கு இந்த PN ஜங்ஷனில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து ரொம்ப நிறைய ஃபோட்டான்ஸ் வந்து இந்த ஜங்ஷனில் வந்துடுச்சோ அப்போ வந்து உங்களுக்கு லேசர் லைட் வந்து எமிட் ஆகும். ஓகேவா, சரி. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இட் இஸ் ஸ்மால் இன் சைஸ் அண்ட் காம்பேக்ட். ஓகே, சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, அவுட்புட் கேன் பி ஈஸிலி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் இன்புட். ஓகே, ஸோ லேசர் லைட்டோடைய அவுட்புட் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். நான் இன்புட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணேன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இட் எமிட்ஸ் கண்டினியூஸ் அவுட்புட். ஸோ லேசர் லைட்டுங்கிறது இஸ் அ மோனோக்ரோமேட்டிக் லைட். ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு அவுட்புட் வந்து எமிட் ஆகிட்டே இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, லோவர் அவுட்புட் பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவாக இருக்கும் அண்ட் புவர் மோனோக்ரோமேட்டிசிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. சரி, ஸோ அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் யூஸ்ட் இன் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ஆப்டிக்கல் அண்ட் லைட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் it is used in barcode reader measuring device and it is used as light source for scanning images. ஓகே, ஸோ நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஐட்டம் வாங்கினா என்ன ஆகும், நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க வந்து பார்கோட் ரீடரை வந்து வச்சு ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லேசர் டயோடு. அதே மாதிரி வந்து இமேஜ் ஸ்கேன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதும் லேசர் டயோடு. ஓகேவா, ஸோ தேங்க்யூ.